எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நம்ம டெய்லி ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வேணாம் நமக்கு. ப்ராஃபிட்ன்றது நல்ல விஷயம் தானே, அதுவும் டெய்லி ப்ராஃபிட் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தானே, அது மாதிரி யோசிக்கலாம் நீங்கள். அது போல் மைண்ட் செட் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், ஓகே இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருப்போம். நாளைக்கு நமக்கு லாஸ் வந்ததுன்னா அந்த லாஸ் நம்ம எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு அங்கே என்ட்ரி வரணும்னாலும் ஏதாச்சும் ஒரு எமோஷனல் ட்ரேட் எடுத்து அங்கே நம்ம லாஸ் பண்ணுவோம். இது போல் நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் நம்மளோட கேபிட்டலே பார்த்தீங்கன்னா அங்கே காலி ஆகிடும். ஸோ இங்கே நம்ம எந்த மைண்ட் செட்டில் நம்ம ட்ரேட் பண்ணலான்னா, நம்ம எம்டிஎம் பார்த்து ட்ரேட் பண்ணுறதை விட நம்ம எடுத்த பொசிஷன் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா இதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுறதை விட நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கா அப்படின்னா நம்ம இங்கே எங்கே டார்கெட் வைக்கிறது எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இந்த மைண்ட் செட்டில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நேற்று வீடியோவை பார்த்துருப்பீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கண்டினியூவாக 36வது நாள் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சிலர்லாம் உங்களோட கிளாஸ் நான் அட்டன் பண்ணுறேன்னா உங்களை மாதிரியே ரெகுலராக என்னால் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். இப்போ என்னோட கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஹவர்ஸு. இந்த 2 மணி நேரத்தில் ஆப்ஷனில் பேங்க் நிஃப்டி நிஃப்டி அதே போல் ஈக்விட்டியில் 20 மந்த் டார்கெட் 10 மந்த் டார்கெட் 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே கவர் ஆகும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை 100% கற்றுக்கிட்டாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. அது எப்போ நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களால் ப்ராஃபிட் ரெகுலராக என்ன மாதிரி உங்களாலும் புக் பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஒரு சிலர்லாம் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு வாரம் மார்க்கெட் வாட்ச் பண்ணாவே ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அந்த கான்செப்ட் எல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் லைஃப் லாங் சக்ஸஸ் பண்ண முடியாது. உங்களோட நாலேஜில் நீங்கள் ட்ரேட் பண்ணும் போது தான் உங்களால் லைஃப் லாங் இதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் ஒரு மாதம் இல்லை, நீங்கள் 6 மாதம் கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட நாலேஜில் நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ண பாருங்கள். ஓகே, இன்னையோட மார்க்கெட் ட்ரெண்டில் என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங் 10 மந்த் டார்கெட் 20 மந்த் டார்கெட் 5 மினிட் ட்ரேடு இதெல்லாம் என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிஃப்டியில் தான் நான் இன்றைக்கி என்ட்ரு ஆகியிருக்கேன். இன்றைக்கி 2 என்ட்ரி போயிருக்கேன். எதுலன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 11,340 ரூபா. இன்னையோட ரிஸ்க்கு 1,250 ரூபா, ரிவார்டு 500 ரூபா. நான் எதிர்பார்த்த டார்கெட் வரல, ஸோ அதனால் 1,250 ரூபா ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அதனால் இன்றைக்கி செகண்ட் என்ட்ரி போயிருக்கேன். ஏன்னா என்னோட கான்செப்ட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஸோ அதோட அந்த கான்செப்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா அதை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். செகண்ட் என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 11,290 ரூபா, ரிஸ்க்கு 750 ரூபா, ரிவார்டு 2,667 ரூபா 50 காசு. இதுதான் கான்செப்ட். இதில் நான் என்னோட அக்கௌண்ட்டில் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்றத இப்போ லைவாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு 17,550 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் பாருங்கள் 1,282 ரூபா 50 காசு லாஸ் ஆகுது. சேம் செகண்ட் என்ட்ரியும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் போயிருக்கேன், அதே கால் தான் 17,550 கால் தான். இதில் 1,250 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 32 ரூபா 50 காசு இன்னைக்கு இந்த கான்செப்டில் லாஸ்ட்டில் புக் ஆகுது. அடுத்து 5 மினிட் ட்ரேடிங் இந்த கான்செப்டில் டோட்டலாக 3 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பிரின்சிப் பைப் 200 ரூபா ப்ராஃபிட்டு, இந்தியா மார்ட்டு ஒரு 300 ரூபா ப்ராஃபிட்டு, காம்ஸ் 1,240 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்கில் 1,740 ரூபா 1.25% வந்து இதில் இந்த கான்செப்டில் ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்றைக்கி டோட்டலாக 7 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 7ல் டிவிஸில் மட்டும்தான் ஒரு 3,200 ரூபா ப்ராஃபிட்டு, மற்ற 6 ஸ்டாக்குமே லாஸில் தான் புக் ஆகுது. டோட்டலாக இந்த கான்செப்டில் 360 ரூபா, ஒரு 0.25% அதிகமாக லாஸில் புக் ஆகுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் 4 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டிவிஸ் லேபில் ஒரு 4% கிட்ட ப்ராஃபிட்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 350 ரூபா ப்ராஃபிட்டு, ஆக்சிஸ் பேங்க்கு 200 ரூபா லாஸு, எஸ்பிஐயில் 400 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலாக இந்த 4 ஸ்டாக்கில் 4,480 ரூபா 4% ப்ராஃபிட்டு. இன்றைக்கி வந்த ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே சேர்த்து இந்த ஏப்ரல் மாதத்தில் எல்லா கான்செப்ட்லையும் என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம டோட்டலாக செக் பண்ணிவிட்டு நிஃப்டி ஆப்ஷனில் ஒரு நியூ கான்செப்ட் ஒன்று பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இன்றைக்கி என்ட்ரி கிடைச்சிருக்கா, ஏன்னா நமக்கு வந்து கண்டினியூ 6 நாள் என்ட்ரியே கிடைக்கல. அப்படி என்ட்ரி கிடைச்சதுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றதையும் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். நிஃப்டி ஆப்ஷனில் 4,460 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது, 44% இந்த டோட்டலாக இந்த ஏப்ரல் மாதத்தில். 20 மந்த் டார்கெட்டில் நேற்று ஒரு 3% லாஸ்லேருந்து இன்றைக்கி 1,360 ரூபா ப்ராஃபிட், 1.5% ப்ராஃபிட் வந்தாச்சு.
10 மந்த் டார்கெட்டில் 34%, 34,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்கும். 5 மினிட் ட்ரேட் இந்த கான்செப்டில் ஒரு 3,625 ரூபா, ஒரு 3.5% மேலே லாஸில் இருக்குது. இது எல்லாமே டோட்டல் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாமே போக வரக்கூடிய ப்ராஃபிட் மட்டும்தான் இது. நிஃப்டி ஆப்ஷனில் நியூ கான்செப்ட் ஒன்று டெஸ்டிங்கில் இன்றைக்கி என்ட்ரி கிடச்சிருக்கு. 6 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. 17,850 பை கிடச்சிருக்கு. இது வந்து 879 வரைக்கும் மேலே போயிருக்கு. டோட்டலாக ஒரு 30 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளைக்கு இண்டெக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி, நாளையோட மார்க்கெட் ட்ரெண்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜிலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம்.